நீங்கள் டிஎஃப்டிலாம் படிக்கல, நடிப்பு, இசை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆர்ட் டைரக்ஷன். நான் எடிட்டிங் மட்டும் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கட்டிங் நாலேஜ் இருக்கும். ஏன்னா அப்படி ஓடக்குள்ளே எத்தனை ஃபுட்டேஜ் போகுதுன்னு சொல்லுவேன். பர் செகண்ட் 24 ஃப்ரேம்ஸை அந்த தாளத்திலே கவுண்ட் பண்ணிடுவேன். அந்த தாளத்திலே கவுண்ட் பண்ணி இதில் கட் பண்ணுங்கன்னு, அந்த தாளத்தில் கட் பண்ணி இதில் கட் பண்ணுங்கன்னு, சின்ன அப்படியே சிச்சிக் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் பண்ண சொல்லுவேன். அவர் எல்லாமே ரிதம் தான் உங்களுக்கு இல்லை? எல்லாமே டோட்டல் ரிதம். ஷார்ட் எடுக்கும் போதே அந்த இங்கேருந்து உங்கள் இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஷார்ட்டில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாரோ வந்திருக்காங்க, கார்த்திகை சார் ஜாரக் அப்படின்னு இந்த கேமரா அப்படி பேன் ஆகும், ஜாரக் அப்படின்னா இதில் மைக்கில் கூட போட்டு ஜாக் அப்படின்னு போட அப்படி போகும், சாக் அப்படின்னு அப்படி பண்ணுவோம். இதே தக்கிட்ட 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 அப்படி ஜூம் பண்ண கூட ஜாக் அப்படி பண்ணுவேன், ஜாக் அப்படி பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தே உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்னையா ஜாஜாக்கு இவர் மட்டுக்கும் தக்கிட்ட தக்கிட்ட நையா நீ என்ன வேணா என்னை பற்றி கிண்டல் பண்ணிக்கோ, நீ நான் ஏன் பாட்டை இதுக்கப்புறம் அதை ட்ரம்மில் நான் எடுத்து அதை அடித்து மியூசிக் போட்டு அதில் கிக்கு ஸ்னாரு அது இது வயலின்ஸ் அப்படி ஒரு வயலின் நோட்டு கொடுத்தேன்னா அந்த ஃபீலிங் வரும். ஆனால் இசை நீங்கள் படிக்கல? எங்கள் அம்மாட்ட படித்தேன். ஓ. அதேமாதிரி அப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து சினிமாவுக்கு தான் வரப்போன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் வந்து மாயவரத்தில் நம்மளுடைய காவேரி கரை ஓரத்தில் இருப்பார், வடக்கிராமலிங்கிறார். அங்கே வந்து ஒரு மறைந்து விட்ட மணி ஐயர்னு ஒரு ஹார்மோனிய வித்வான், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ராகம் படிச்சுக்கிட்டேன். அதனால தான் ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மாரை நான் பாட தகுதிமித்தோம், சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்தன் பரவசம், ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம், தத்த தகதிமி தத்த தகதிமி தத்த தகதிமித்தோம், தத்த தகதிமி தத்த தகதிமி தத்த தகதிமித்தோம். இதெல்லாம் போய் என்னுடைய குருநாதர்கிட்ட பாடி கட்டுவேன். அவர் பயங்கரமாக ரசிப்பார் சார். எல்லா அப்போ வந்து மோட்டல்ஸ்லலாம் இதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், கேசட்ஸாக வந்து கேட்ட பாடல்கள் அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி தான் வைகைக்கரை கற்று. ஏன்னா இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா கிளிஞ்சல்களில் விழிகள் மேடையாக இமைகள் தேர்கள்லாம் போடணுன்னா அது வந்து சரிமை பண்ணிச்சா, இது வந்து உனக்கு வந்து ரேவதி, அதாவது கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய ராகம் ரேவதி அப்படின்னா, விழிகள் மேடையாம் இமைகள் தேர் எல்லாம் பார்வேன் டகம் அரங்கில் ஏறுதம் ஓ ஜூலி ஐ லவ் யூ, ஜூலி ஐ லவ் யூ. இந்த ஞானம் அந்த கிளாசிக்கல் போய் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு விஷயம், அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டது கொஞ்சம் கிளாசிக்கலும் அப்போ அங்கே கற்றுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணும்னு. மோகனம்னா என்ன, இது அதே கல்யாணி போகணுன்னா என்ன பண்ணணும், இதே சிவரஞ்சனி போனால் என்ன பண்ணணும், C-6 போனால் தான் சிவரஞ்சன் ராகத்தில் வரும்னு சொன்னேன். நீங்கள் இசைக்கருவி வச்சுருந்தீங்களா அப்போ உங்களுக்கு இருந்தது ஏதாவது ஹார்மோனியமோ? என்னால் ஹார்மோனியம் வாங்கக்கூடிய வசதி இல்லை. அவர் வீட்டில் போய் அவர் ஹார்மோனியத்தை கொடுத்து என்னை வாசிக்க சொல்லுவார். வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், மறுபடியும் என்ன நீங்கள் அழ வைக்கிறீங்க, வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ப்ராக்டிஸ் வழி இல்லை, என்னென்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு மறுநாள் போய் கரெக்டாக விட்டு வாசித்து கட்டுவேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ண என்னன்னு கேட்டார். என்கிட்ட வீட்டில் ஹார்மோனியம் இல்லை வதேற, அதனால் என்ன பண்ண அப்படின்னா சாக் பீஸ் எடுத்து ஐயா தரையில் சாக் பீஸில் வெள்ளைக்கட்டை வரைஞ்சேன், கறிக்கட்டை எடுத்தேன், அந்த கறிக்கட்டையில் கருப்பு கட்டை வரைஞ்சேன், சரி க ம பத நீ ச நீ த ப ம க ரீ ச மாயமால இதில் தான் சரிகம பத நிசா சாணி தப்ப மரிசா சரிகம பத நிசா மரிசா சரிகம பத நிசா சாணி தப்ப மரிசா சரிகம பத நிசா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு அப்படின்னு பார்த்தாரு. அப்படி நான் சினிமாவில் வந்து முன்னேறிட்டேன். அந்த மணியை அவரோட ஹார்மோனியத்தை கடைசியில் எடுத்து எனக்கு தூக்கி கொடுக்குறார் உங்கள்கிட்ட. அந்த குருவுடைய பக்தி எனக்கு, அந்த குருவுடைய அந்த ஞானம், அந்த குருவுடைய ஆசீர்வாதம் தான் சார் நான் இன்றைக்கி நிற்கிறேன். நான் படித்தது வந்து தேசிய உயர்நிலை பள்ளியில் நீங்கள் மாயத்தில் கேள்விப்பட்டுருங்க. அது வந்து டோட்டலாக வந்து நிறைய ஒரு பிராமின் இது நான் கிட்டத்தட்ட எந்த விதமான ஒரு ஸ்மோக் கூட பண்ண மாட்டேன். ஏன்னுக்கிட்ட என்னோடய அந்த மயிலாடுதுறையில் கூட இந்த தேசிய உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து எஸ்வி மறைந்து விட்ட எஸ்வி கல்யாண சுந்தரம் அப்படின்னா பயங்கரமாக சிகரெட் குடிக்கிறவங்க கையில் அப்படியே பெரம்பால் அடிப்பார், அதை அப்படியே மைதானத்தில் நிற்க வச்சுட்டு இதெல்லாம் பார்த்து லைஃப்பில்
எந்த விதம் ரொம்ப ஒரு ஆச்சாரமணி அங்கிருந்து செல்ஃப் டிசிப்ளின் அங்கிருந்து தொடங்க. செல்ஃப் டிசிப்ளின் எங்கள் பள்ளிக்கூடத்துடைய அந்த தேசிய உயர்நிலை பள்ளியோட இதுவே என்னடா ஒழுக்கமே உயிர். அந்த ஒழுக்கத்தை எங்கேயுமே விடாம இது பண்ணியிருக்கேன். பெண்களை மதிக்கணும், பெண்கள் வந்து சிஸ்டர்ஸை தான் ட்ரீட் பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. நீங்கள் உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கதாநாயகிகளை தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் 40 வருஷத்துக்கு பிறகு நளினி வந்து அவ்வளவு தகப்பன் சாமின்னு சொல்லி ஒருத்தரை சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ எளிதாக ஒரு வார்த்தை வராதுல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருக்கிறாரு, இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறாருங்கிறது தான். இல்லை, என்ன என்னோடய படத்தில் உயிர் உழைச்சல் இப்போ சரி, நளினி வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது அந்த பொண்ணு. நான் என்னென்ன எப்படி நடிக்கணும்னு சொல்கிறேனோ அதை வந்து சலிச்சிக்காமல் அதை ஒரு 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 குருநாதர் சொல்கிறாருங்கிற அன்னைக்கு வந்து ஒரு குருநாதரை ஏற்றுக்கக்கூடிய பக்கம் இருந்ததோ இல்லையோ தெரியல. என்ன ஏன் இவ்வளோ எடுக்கிறாரு, இவ்வளோ ஷார்ட்டு, ஒரு சலிப்பு வரும். அதை மீறி அந்த சலிப்பெல்லாம் மீறி படத்தில் ஃப்ரேமில் பார்த்தோன்னா தான் அந்த பொண்ணு பர்ஃபெக்ஷனுக்கு மெனக்கிட்டே இருப்பீங்க, விடவே மாட்டேன். அது பெஸ்ட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. நான் நினச்சது வந்து அப்படியே வரணும். உதாரணத்துக்கு அந்த ஏலேலம்பர ஏலேலம்பர ஓய் ஏலேலம்பர ஏலேலம்பர ஓய், அதோடு இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி நவீனில் வந்தாலோ மோகினி போல் வந்து காளையன் இரினை பருகியும் சென்றாலோ, அதுக்கு வந்து நதி என்பேன் ரதி என்பேன் மதி என்பேன் நீ வா வலியன், அப்படியே அந்த பசங்கள்லாம் தெருவில் பாடுவான், மேடவான். அதுக்கு அந்த அந்த ரதி மாதிரி, அந்த மதி மாதிரி, அந்த கிளி மாதிரி அப்படின்னா அதை கொண்டது எப்படி வரும்? நான் எடுத்துக்கிட்ட அந்த வலி, அதனால தான் அந்த பொண்ணு ஜொலித்த கிளி. உங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஒரு பக்கம். ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட நீங்கள் முதல் தயாரிப்பாளருக்காக போகிறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, இரவு போய் 10 மணி வரைக்கும் இருந்துட்டு காலைல 6 மணிக்கு கிளம்பி, இந்த முயற்சியெல்லாம் இருக்குது. படம் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லான இயக்குனர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நளினின்னு ஒருத்தரை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னால், இல்லை அவங்கள தான் நான் வைக்கிறேன்னு அதுக்கும் வணக்கிடுறீங்க. ஆமாம், காம்ப்ரமைஸே இல்லாமல். இல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு அதில் யார் ஒரு படத்துக்கு பணம் போடுற ஃபினான்சியர் சார், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு தேர் ஹேவிங் த லிபர்ட்டி to tell what they are thinking, but at the same time as a director I am having a vision. அவங்களோட விஷன் வேறு, என் விஷன் வேறு. இந்த பொண்ணை கதாநாயகியை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த 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 பொண்ணுடைய அந்த வண்டு விழிகள், அந்த பாவை புருவத்தை விளைப்பது புதுவிதம், பரதமும் படிக்குதே அதில் அபிநயம்னு. அந்த பொண்ணு கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க அப்பா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய என்னட்டு அவங்க மாஸ்டர். நளினி கிளாசிக்கல் டான்ஸ் தெரிஞ்சதுனால தான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அமலாவை அப்படி தான் செலக்ட் பண்ணீங்க? அமலாவே அப்படி தான் செலக்ட் பண்ணேன். ஓகே, அமலா வந்து போய் கலாட்சேத்திரம் செலக்ட் பண்ணேன். அதேமாதிரி இந்த படத்துக்கு உயிரிழந்த விஷாக்கு எனக்கு ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தெரிஞ்ச டான்ஸ் பேஸ் உள்ள பொண்ணு தான் வேணும்னு அவ்வளோ நாள் தெரிஞ்சேன். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணி அதே மாதிரி கண் இருக்கணும், அந்த பொண்ணோட அந்த சிரிப்பு, இந்த படத்தில் பெரிய பலமே இந்த நளினியோட அந்த 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 சிரிப்பு. அந்த பொண்ணு அப்படி சிரிக்க வச்சு, ஃப்ளவருக்கு பக்கத்தில் அப்படி சிரிக்க வச்சு, இப்படி சிரிக்க வச்சு, அப்படி அந்த அதாவது அவள் இதழ்களை விரிக்கிறாள், என் இதயத்தை பறிக்கிறாள், இப்படி சொல்லுவேன். நீ சிரிக்கக்கூடிய இதழ்களை விரிக்கிறதா அவன் இதயத்தை, காதலனோட அந்த கங்கா தான் நடித்தார். என்னுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் என்னோட படித்த என்னோட மெட்டு, என்னோட யூனிவர்சிட்டி மெட்டு அவனை நடிக்க வச்சேன். அதனால் வந்து அப்படியே அந்த இதயத்தை பறிக்கிற மாதிரி சிரிக்குன்னா அது வேலை வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் சார். ஆமாம், அதை வந்து நான் அந்த அவங்கள வந்து நல்ல ஈவெண்ட்டில் சொன்ன பிறகு இந்த உயிரிழவரை உஷா ரீரிலீஸ் பற்றி அந்த நிகழ்ச்சியில் பேசின பிறகு நான் அந்த படத்தை பார்த்தேன். லைட்டிங்கில் நான் பேக் லைட்லேருந்து எப்படி காமிக்கிறேன் பாருன்னு ஒன்று சொல்லியிருப்பீங்க. பட் டோட்டலாக அந்த மத்தியானம் காலையில் விடியால் அந்த பொண்ணு காலையில் வந்துடணும், அந்த கங்கா காலையில் வந்துடணும். பேக் லைட்டில் தான் ஷார்ட் எடுப்பேன். பேக் லைட்டில் ஷார்ட் எடுத்து 12 மணி ஆனால் டாப் லைட்டுக்கு வேறு இடத்துக்கு மாற்றிடுவேன். டாப் லைட்டில் வச்சு அதுவும் கதாநாயகி நாயகி வரும்னா பேக் லைட்டில் தான் இருக்கணும், அதுதான் ஹைலைட்டு. அவங்க ட்ரெயினில் வந்து இறங்கி அந்த ஷார்ட்டே நீங்கள் பேக் லைட்டில் தான் காமிச்சிருக்கீங்க. ஆமாம், இவங்க ஒரு தனியாக நிற்பாங்க, கார் வர லேட் ஆகும். ஆமாம், அந்த ஷார்ட்டில் அவங்கள தனியாக காமிக்க அந்த க்ளோஸ்அப்ஸ் எடுக்க இருக்கும் சார். நீங்கள் வந்து நீங்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க. ஸோ தட் பாருங்கள், நான் என்னோடய இன்டர்வியூ கொடுக்குறேன். ஒன்ஸ் அகெயின் உயிரிழந்த படம் பார்த்து அந்த ஷார்ட்டை இந்த அளவுக்கு அப்படின்னா அதுதான் சார் ஞானம், அதுதான் ஆர்வம். அதனால் வந்து நளினியை வந்து அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் ரசித்து முதல்ல நம்ம ஒரு இயக்குனர் ரசித்து எடுத்தால் தான் ரசிகர்கள் ரசிக்க வைக்கணும்.
அப்போ தான் ரசிகர்கள் ரசிப்பாங்க. நீங்கள் முதல்ல ஒரு நல்ல கலைஞர் ஆகணும்னு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரசிகனாக இருக்கணும். நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் கலைஞன் என்பதை விட நல்ல கலா ரசிகன். கலா ரசிகன்.